சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல உணவகத்தில் அனைத்து வகை உணவுகளுக்கும் வழக்கமான விலையை விட கூடுதலாக 25 ரூபாயும் டீ காஃபிக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கான பில்லில் எக்ஸ்ட்ரா ஐட்டம் என்ற பெயரில் இந்த கூடுதல் ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சிலம்பரசன் இணைந்திருக்கிறார். சிலம்பரசன், எதனால இதுபோன்ற விலை அதிகமாக விற்கப்படுகிறது? வாடிக்கையாளர்கள் தரப்புல கேட்கிறப்போ என்ன பதில் அவங்க தரப்புல சொல்லப்படுது? என்ன நடக்குது? நிச்சயமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் சேலத்தில் பிரபல தனியார் உணவகத்தில் தற்போது விலை ஏற்றமானது அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக அனைத்து உணவுகளுக்கும் வழக்கமான விலையை விட கூடுதலாக 25 ரூபாயும், டீ காபி உள்ளிட்ட பானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாயும், அதே போன்று அந்த பில்லில் எக்ஸ்ட்ரா ஐட்டம் என்ற பெயரில் கூடுதலாக விலை சேர்க்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் உணவகத்தில் குறிப்பாக இந்த விலையேற்றமானது அமல்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் 100% விலையேற்றம் அடைந்துள்ள உணவுகளுக்கு 25 ரூபாயும், தேநீர் உள்ளிட்ட காப்பிகளுக்கு 10 ரூபாய் அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வாடிக்கையாளருக்கு கொடுக்கப்படும் பில்லில் எக்ஸ்ட்ரா ஐட்டம் என்ற பெயரில் கூடுதலாக விலை வசூலிக்கப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி முதல் இந்த விலையேற்றமானது செய்யப்பட்டுள்ளதாகவும், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு சரியாகும் வரை தற்காலிக விலையேற்றம் அமலில் இருக்கும் என அந்த ஹோட்டல் நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த சமையல் தட்டுப்பாடு வணிக பயன்பாட்டுக்கான இந்த சமையல் தட்டுப்பாடானது இந்த கூடுதல் விலைக்கு வாங்கக்கூடிய நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சமையல் தட்டுப்பாடு வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு சரியான இயல்பு நிலைக்கு திரும்பியதும் இந்த விலையேற்றமானது மீண்டும் குறைக்கப்பட்டு இயல்பான விலையேற்றம் கொண்டு வரப்படும் எனவும் அவர்கள் இந்த ஹோட்டல் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.